வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு பார்க்க போகிறது டிஆர்டி கோர்ட். டிஆர்டி கோர்ட்டுன்றது டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இது வந்து தனி தீர்ப்பாயங்கள். இந்த டிஆர்டி கோர்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 ஊர்களில் நடக்குது. சென்னையில் வந்து 1, 2, 3 சொல்லி 3 பிரிவுகளாக இருக்கிறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டி கோர்ட் வந்து 2 ஆக்டின் கீழ் நடைபெறுது. ஒன்று ஆர்டிபி ஆக்ட், இன்னொரு ஆக்ட் வந்து சர்ஃபேசி ஆக்ட். ஆர்பி ஆக்ட்னா என்னன்னா, ஆர்டிபி ஆக்ட்னா ரெக்கவரி ஆஃப் டெப்ட் அண்ட் பேங்க்ரப்சி ஆக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க 1993ல. சர்ஃபேசி ஆக்ட்ங்கிறது செக்யூரிட்டிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசெட்ஸ் ஆக்ட் 2002ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்படி எந்த மாதிரி டைப் ஆஃப் கேசஸ்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன் ரெக்கவரி பண்ணுறது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறது. அடுத்து சர்ஃபேசி ஆக்ட், சர்ஃபேசி அப்பீல்ஸு, பேங்க் ஆக்ஷன்ஸ், ஏழை வர்றாங்கல்ல அந்த மாதிரி சமாச்சாரங்கள். அப்புறம் ட்ரிபுனல் ஆர்டர்ஸை பொறுத்து காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போகிறது, செட்டில்மெண்ட் கேசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைப்ஸ் ஆஃப் கேசஸில் வரும். இதில் வந்து ஆர்சி கேஸு, டிஆர்சி கேஸுன்னு சொல்லி ஓடிட்டுருக்கும். அது ரெக்கவரி சர்டிஃபிகேட் கேஸு, டிரான்ஸ்ஃபர் ரெக்கவரி சர்டிஃபிகேட்னு சொல்லி நிறையா கேஸ் டைப்ஸ் ஓடிட்டுருக்கும். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஓஏ, எஸ்ஏ, ஐஏ, ஆர்ஏ, எம்ஏ, கேவியட்டு, அப்பீலு இந்த மாதிரி கேசஸ் வந்து டிஆர்டி கோர்ட்டில் அதிகமாக நடக்கும். ஓஏன்னா ஒரிஜினல் அப்ளிகேஷன் சொல்லுவோம், எஸ்சிஏனா செக்யூரிட்டிசேஷன் அப்ளிகேஷன் சொல்லுவோம், ஐஏனா இன்டர்லோகேட்டரி அப்ளிகேஷனு, ஆர்ஏனா ரெவியூ அப்ளிகேஷன், எம்ஏனா மிஸ்செல்லேனியஸ் அப்ளிகேஷனு, கேவியட்னா உங்களுக்கு தெரியும் முன்னெச்சரிக்கை மனு, அப்பீல்னா அப்பீல் செய்யலாம் மேல்முறையீடு. அப்போ வந்து சென்னையில் வந்து 1, 2, 3 3 கோர்ட் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்குது. இங்கே வந்து யார் வந்து ஜட்ஜஸ் கேட்டகரியில் இருப்பாங்கன்னா P1 சொல்லக்கூடிய ப்ரிசீடிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் ஒரு முதன்மை அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேட்டகரி. இவங்களுக்கு வந்து பதவிக்காலம் வந்து 3 to 5 இயர்ஸ் இருக்கும். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வந்து மத்திய அரசாங்கம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த பிஓ தான் வந்து டிஆர்டி கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் கேட்டகரியில் இருப்பார். இவர் வந்து ப்ரிசீடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R1 சொல்லக்கூடிய ரெக்கவரி ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்க போடுற ஆர்டர்களை வந்து, அதாவது இந்த பிஓஸ் போடுறாங்கல்ல அந்த உத்தரவுகளை பூராத்தையுமே இந்த R1 சொல்லக்கூடியவர் தான் நிறைவேற்றுவார், செயல்படுத்துவார். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார்னு இருப்பாங்க. ஏஆர்ன்றது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார். இவங்க வந்து வழக்குகளை வந்து ஒரு பதிவு செஞ்சு ஆவணங்கள் எல்லாம் பராமரிக்க வைக்கிறது ஏஆர். அப்போ 3 பேர் இங்கே செயல்படுறாங்க. இப்போ ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸு, ரெக்கவரி ஆஃபீஸர்ஸு, ரெஜிஸ்ட்ரார், இந்த 3 பேர் தான் இங்கே வந்து செயல்படுறாங்க. டிஆர்டி கோர்ட்டில் இருக்கவர் ப்ரொசீடிங் ஆஃபீஸர். டிஆர்ஏடி அங்கே அப்பீலேட்டில் இருக்கவர் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்க வந்து சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த ஓஏ தாக்கல் செய்யணும், ஒரிஜினல் அப்ளிகேஷன் தாக்கல் செய்யணும்னா, அதாவது இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த சமாச்சாரம் நடந்ததுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து வழக்கு பதிவு பண்ணணும். டிஆர்டி ஆர்டர் வந்து அப்பீல் செய்யணும்னா 45 நாட்கள் ஆகும். இந்த ரெக்கவரி சர்டிஃபிகேட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் அமலுக்கு கொண்டு வரணும்னா 12 வருஷத்துக்குள்ளே அமலுக்கு கொண்டு வந்துடணும். இதில் வந்து வேறு டிஆர்டி கோர்ட்டில் வந்து இது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே தனித்தனி அங்கங்களாக செயல்பட்டு வருகின்றன. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். கமெண்ட்ஸில் கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.